வணக்கம். அந்தணர்கள் தமிழ் சமுதாயத்துக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை பல பேர் இன்னைக்கு கேட்கறத நம்ம பார்க்க முடியுது. அவர்கள் எல்லாருக்கும் தமிழகத்தைச் சேர்ந்த அந்தணர்களுடைய அருந்தொண்டுகளை பற்றி எடுத்து சொல்ற விதமா பிரபல மூத்த பத்திரிகையாளர் கலைமாமணி KC லட்சுமி நாராயணன் அவர்கள் ஒரு தொகுப்பு வெளியிட்டிருக்கார். அதுல தமிழகத்தைச் சேர்ந்த அந்தணர்களுடைய அருந்தொண்டுகள் எல்லாவற்றையும் விவரித்து கூறியிருக்காரு. அதை நம்ம ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸா நம்ம பேசு தமிழா பேசு சேனல்ல பண்ண போறோம். இன்றைய தினம் முதல் ஒவ்வொரு நாளும் காலை 7 மணிக்கு ஒவ்வொரு அந்தணருடைய அருந்தொண்டு காணொலியா நம்ம சேனல்ல வரப்போகுது. அதனால ஒவ்வொரு நாளும் மறக்காம பேசு தமிழா பேசு சேனல்ல காலையில 7 மணிக்கு நம்மளுடைய காணொலிகளை நீங்க தொடர்ந்து பார்த்து தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள் தமிழகத்து அந்தணர்களுடைய அருந்தொண்டுகளை பற்றி. அந்த விதத்துல இன்றைக்கு முதல் காணொலியா இந்த சீரீஸ்ல நம்ம பார்க்க போற அந்தனர் யார் அப்படின்னா TM கிருஷ்ணசுவாமி ஐயர் அப்படிங்கிற ஒரு அந்தனர். இவர் திருப்புகழ் மணின்னு போற்றப்பட்டவர். இவர் என்னென்ன தொண்டுகள் ஆற்றியிருக்காரு அப்படிங்கிறதையும் இவருடைய வாழ்க்கையையும் நம்ம பார்ப்போம். இவருடைய பிறப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பெற்றோருக்கு மகனா பிறந்திருக்காரு. 1887 அகிலாண்டபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம் எங்க இருக்கு அப்படின்னா திருவையாருக்கு பக்கத்துல இருக்கு. அங்க அப்பண்ணாராயர் அப்படிங்கிறவருக்கும் சீதாலட்சுமி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தவர் தான் TM கிருஷ்ணசுவாமி ஐயர். பொதுவா சிவபெருமானுடைய நாமத்துக்கு இருக்கக்கூடிய மகிமை இருக்கு பாருங்க, அதை ரொம்ப அற்புதமா திருஞான சம்பந்தர் சொல்லுவார். எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பாடல் தான். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே அப்படிம்பார். அந்த சிவபெருமானுடைய நாமத்துக்கு இருக்கக்கூடிய மகத்துவத்தை மகிமையை புரிந்து உணர்ந்து சிவபெருமானை வழிபடுவது அப்படிங்கிறதுக்கு ஒரு பக்குவம் வேணும். வழிபடுறதுக்கே ஒரு வயசு வேணும், ஒரு மெச்சூரிட்டி வேணும். ஆனால் இது எதுவுமே வராத நேரத்திலேயே மிக இளம் வயதிலேயே சிவபெருமானுடைய நாமத்துக்கு இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன, பொருள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே தன்னுடைய பக்தி வேரூன்ற செய்தவர் TM கிருஷ்ணசுவாமி ஐயர். அந்த வயசுலயே இவருடைய உள்ளத்துல பக்தி அப்படிங்கிறது வேரூன்றி இருந்தது. அதுக்கு காரணம் என்னன்னா இவர் வளர்ந்த விதம் அப்படி. தன்னுடைய ஆரம்ப கல்வியை திருவையாறுல முடிக்கிறாரு. அதற்கு பிறகு மன்னார்குடியில இருக்கக்கூடிய பின்லே ஹை ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு பள்ளி, அங்க உயர்நிலை கல்வியை தொடர்றார். அங்க மன்னார்குடியில இருக்கக்கூடிய பின்லே ஹை ஸ்கூல்ல இவர் உயர்நிலை கல்வி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஊருக்கு தினமும் ஒரு பெரியவர் வருவாராம். அவர் டெய்லி வந்து பஜனை பாடிட்டே இருப்பார், பக்தி சொற்பொழிவுகள் பண்ணிட்டே இருப்பார். அதை தினமும் கேட்டிருக்காரு TM கிருஷ்ணசுவாமி ஐயர். அதை அந்த வயசுலயே அவர் கேட்டதுனாலதான் அந்த இளம் பருவத்திலேயே அவருடைய உள்ளத்துல பக்தி ஆன்மீக உணர்வு மேலோங்க ஆரம்பித்து விட்டது. அதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வளர்ச்சி வந்துகிட்டே இருந்துச்சு. காஞ்சிபுரத்துல பச்சையப்பன் கலாசாலையில மெட்ரிகுலேஷன்ல தேர்வு ஆகிறாரு. அங்க தேர்ச்சி அடைஞ்சதுக்கு பிறகு சென்னை கிறித்தவ கல்லூரி அங்க BA பட்டம் பெறுகிறார். அதற்கு பிறகு அடுத்தடுத்து இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பட்டங்கள், வக்கீலுக்கு சட்டக்கல்லூரியில போய் பட்டம் பெறுறாரு, வக்கீல் தொழிலை துவங்குறாரு. அடுத்தடுத்து ஒரு அசுர வளர்ச்சி இவருடைய வாழ்க்கையில. அதுக்கு பிறகு குஞ்சம்மாள் என்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு சென்னை மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய பலாத்தோப்புல இல்லற வாழ்க்கையை வந்து துவங்குகிறார். இவரை பார்த்து எல்லாருமே வியப்படைந்த ஒரு விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? இவர் வக்கீலா இருக்காரு, பின்னால மிகப்பெரிய நீதிபதி ஆகிறாரு, மிகப்பெரிய பதவிகள்லாம் இவரை தேடி வருது. ஆனா அவ்வளோ பெரிய ஒரு உயரத்தை அடைஞ்சதுக்கு பிறகும் இவருடைய பக்தி உணர்வு அப்படிங்கிறது மேலோங்கியே இருந்ததுங்க. இவருடைய ஆன்மீக நாட்டம் இவரை விட்டு குறையவே இல்லை. எல்லாரும் என்ன பார்த்து இவரை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்காங்கன்னா, இவர் என்ன கோர்ட்டுக்கு போனா ஃபைல்ஸோட இருக்காரு, கோப்புகளோட இருக்காரு, கோர்ட்டை விட்டு வெளியில வந்துட்டாருன்னா ஒரு பஞ்சகட்சம் வேட்டி, ஒரு அங்கவஸ்திரம், பக்தி மானா மாறிடுறாரு, எப்படி இவரால் அது முடியுது அப்படின்னு எல்லாரும் இவரை பார்த்து வியந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இவர்கிட்ட இருந்த ஒரு மிகப்பெரிய கொள்கை என்ன தெரியுமா? என்னைக்குமே வாய்மையே வெல்லும், என்னைக்கா இருந்தாலும் உண்மைதான் ஜெயிக்கும் அப்படிங்கிற அந்த கொள்கையில் உறுதியோடு இருந்தவர் அவர். TM கிருஷ்ணசுவாமி ஐயர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதுல பொய்யே இருக்காதுன்னு எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. மிகப்பெரிய வெள்ளைக்கார நீதிபதிகள் எல்லோருமே கூட TM கிருஷ்ணசுவாமி ஐயர் ஒரு வார்த்தை சொன்னா அதை வந்து மறுத்து பேசவே மாட்டாங்களாம், அப்படியே ஏத்துக்குவாங்களாம். அந்த அளவுக்கு எல்லாருடைய நம்பிக்கைக்கு உரியவராக TM கிருஷ்ணசுவாமி ஐயர் வந்து திகழ்ந்திருக்கிறார். அதுக்கு பிறகு இவர் பல ஆன்மீகவாதிகளோடு மிகப்பெரிய மகான்களோடு பழக்கம் கொண்டிருந்திருக்கார். அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா ஜகத்குரு சந்திரசேகர பாரதி, அவரோடு இவருக்கு இருந்த நட்பு. அதுக்கு பிறகு ரமண மகரிஷி, அவரோடு இவருக்கு இருந்த ஒரு நல்ல உறவு. இது எல்லாத்துக்கும் மேல 1928 இவருடைய திருப்புகழ் பஜனையை நேரிலேயே கேட்கிறாரு காஞ்சி பரமாச்சாரியார். இவருடைய திருப்புகழ் பஜனையை கேட்டு அப்படியே மெய் மறந்து காஞ்சி பரமாச்சாரியார் அந்த இடத்திலேயே TM கிருஷ்ணசுவாமி ஐயருக்கு திருப்புகழ் மணிங்கிற பட்டத்தை கொடுக்கிறார். அதே இடத்துல ருத்ராட்ச மாலையை போட்டு விட்டு பொன்னாடையை பொருத்தி நீதான்பா திருப்புகழ் மணி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து அவருக்கு கொடுத்துறாரு. இப்படி மிகப்பெரிய மதிப்பு மரியாதை எல்லாம் இவரை தேடி வந்துச்சு. அந்த அளவுக்கு பெருமைக்குரியவர் தான் TM கிருஷ்ணசுவாமி ஐயர். அதுக்கு பிறகு அவர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம், படி விழா அப்படின்னு ஒண்ணு திருத்தணியில இவர் தான் ஆரம்பிச்சு வைக்கிறார். வள்ளிமலை சுவாமிகள் அப்படிங்கிறவரோட சேர்ந்து திருத்தணி படி விழா. அந்த திருத்தணி படி விழானா என்னன்னா ஒன்றும் கிடையாது, திருத்தணியில் இருக்கக்கூடிய அந்த கோவிலில் இருக்கிற படிகள் இருக்கு பாருங்க, ஒவ்வொரு படியில ஏறும் போதும்
ஒவ்வொரு திருப்புகள் சொல்லணும். ஒவ்வொரு திருப்புகள் சொல்லி 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 ஒவ்வொரு படியாக ஏறி படியினுடைய உச்சி மேலே மலை உச்சிக்கு போய் முருகப்பெருமானுடைய சந்நிதியை அடைஞ்சு முருகனை வழிபடுதல். இதுதான் படி விழா. இதை வள்ளிமலை சுவாமிகளோடு சேர்ந்து இவர் ஆரம்பித்து வைக்கிறார். அங்கே திருத்தணியில் அவர் ஆரம்பித்ததுக்கு பிறகு ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த படி விழாவை நடத்துகிறார். திருக்கழுக்குன்றத்தில், மயிலம் பகுதியில், சுவாமி மலையில், இப்படி எல்லா இடங்கள்லையும் தொடர்ந்து திருத்தணி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த படி விழா. அந்த ஆண்டு ஆரம்பித்த அந்த படி விழா அதை பின்பற்றி ஒவ்வொரு ஆண்டும் அது நடக்க ஆரம்பிக்குது. ஒவ்வொரு ஆண்டு டிசம்பர் மாதமும் பார்த்தீங்கன்னா திருத்தணி படி விழாவும், ஒவ்வொரு ஆண்டு ஜனவரி மாதம் கிருஷ்ண பரமாத்மாவுக்காக சோளிங்கபுர படி விழாவும் நடக்கிறது. அதற்கு ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர் தான் TM கிருஷ்ணசுவாமி ஐயர் அவர்கள். அதுக்கு பிறகு 1943 திருவாங்கூர் மகாராஜா சர் CB ராமசாமி ஐயங்கார் அவர் TM கிருஷ்ணசாமி ஐயரை அழைக்கிறார். கூப்பிட்டு திருவாங்கூர்ல அந்த சமஸ்தானத்துக்கே ஒரு பிரதம நீதிபதியை அவர் ஆக்குறார். அவ்வளோ பெரிய சமஸ்தானத்துக்கு பிரதம நீதிபதி, அவ்வளோ பெரிய ஒரு பதவியை அவர் அடைஞ்சிட்டாரு. ஆனால் அதுக்கு அப்புறமும் இவர் பஜனை செய்கிறத நிறுத்தலை, பக்தி சொற்பொழிவுகள் ஆற்றதை நிறுத்தலை. அப்பவும் அவருடைய ஆன்மீக பணிகள் தொடர்ந்துகிட்டே இருக்கு. 1945 என்ன பண்றாரு அப்படின்னா, மரண தண்டனை அப்படிங்கிறத முற்றிலுமா ஒழிச்சு அதை ஆயுள் தண்டனையாக மாற்றுகிறார். இவருடைய அந்த நற்பணியை பார்த்து விட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, திருவாங்கூர் மகாராஜா இவருக்கு ராஜசேவா பிரவீண என்கிற ஒரு உயர்ந்த ஒரு பட்டத்தை இவருக்கு வழங்குறாரு 1945. அதற்கு பிறகு 1947 சென்னைக்கு திரும்புறாரு. 1954 சென்னையில் வக்கீல்கள் சங்கத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் பதஞ்சலி அவர்களால் இவருடைய உருவப்படம் திறக்கப்படுகிறது. 1957 சென்னை உயர்நீதிமன்றத்தில் இவருடைய உருவப்படம் திறக்கப்படுகிறது. 1957 வக்கீல் தொழில 50 ஆண்டுகள் நிறைவு செய்ததற்கான ஒரு பொன்விழா இவருக்காக நடத்தப்படுகிறது. 1963 இவர் ஓய்வு பெறாரு. ஓய்வு பெற்றதுக்கு பிறகும் பஜனை செஞ்சு அது மூலமா வரக்கூடிய பணத்தின் மூலமா பல ஸ்தாபனங்களுக்கு உதவி செய்கிறார். அதுக்கு பிறகு இவர் செஞ்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய தொண்டுகள்ல ஒன்னா சொல்லணும்னா, சென்னையில் இருக்கக்கூடிய மயிலாப்பூர் அங்க இருக்கிற PS உயர்நிலை பள்ளி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த PS உயர்நிலை பள்ளிக்கு அந்த காலத்திலேயே கிட்டத்தட்ட 500 ரூபாய் வழங்கியிருக்காரு. 500 ரூபாய் வழங்கினது மட்டும் கிடையாது, அந்த பள்ளியினுடைய வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக 8 முறை பஜனை செய்து கிடைத்த பணத்தை அந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக கொடுத்தார். அது மட்டும் இல்லாம 1929 1942 வரைக்கும் அந்த பள்ளியினுடைய நிர்வாகியாகவும் அவர் இருந்தார். அது மட்டும் கிடையாது, சென்னை மாம்பழத்தில் இருக்கக்கூடிய சாரதா பெண்கள் பாடசாலை, அந்த சாரதா பாடசாலைக்காக அவர் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு உதவி. அது மாதிரி வடபழனியில் இருக்கக்கூடிய கோவில், டி நகரில் இருக்கக்கூடிய சிவ விஷ்ணு ஆலயம், இந்த ஆலயங்கள் எல்லாத்துக்காகவும் மிகப்பெரிய அளவில் பண உதவி கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வள்ளல் தான் TM கிருஷ்ணசுவாமி ஐயர். அதேமாரி இவர் போய் பக்தி சொற்பொழிவு ஆற்றக்கூடிய இடங்கள் திருத்தணிகை, திருவண்ணாமலை, சேலம், வாலாஜாபாத், இப்படி எத்தனையோ இடங்களுக்கு போய் பக்தி சொற்பொழிவு ஆற்றிருக்காரு. இவர் போய் ஒரு வறண்ட நிலப்பகுதியில் பக்தி சொற்பொழிவு ஆற்றினா கூட அந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் வந்து மழை கொட்டுமா. அப்படி வறண்ட நிலப்பகுதிக்கு TM கிருஷ்ணசுவாமி ஐயரை வர சொல்லி பேச சொல்லிட்டா போதும், மழை கொட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவரை கூப்பிட்டு பேச சொல்லியிருக்காங்க. வறண்ட நிலப்பகுதிகளுக்கெல்லாம் அந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே மழை பெய்தது. அதுதான் TM கிருஷ்ணசுவாமி ஐயருக்கு இருந்த அந்த ஒரு மேலோங்கி அந்த ஒரு ஆன்மீக உணர்வும் அவருடைய பக்தியும், அதெல்லாம் தான் அதுக்கு வந்து காரணம். 1964 அவருக்கு சதாபிஷேகம் நடக்கிறது. மிக மூத்த வயதிலேயே அவர் ரொம்ப வயதானதற்கு பிறகுதான் அவர் மறைகிறாரு. அந்த சதாபிஷேகத்தில் ஒவ்வொருத்தரும் அவருக்கு வந்து மரியாதை செய்கிறாங்க, மாலை போடுறாங்க, எல்லாம் வணங்கிட்டு போகிறாங்க. இப்போ ஒரு மேடையில் இருக்கார். சதாபிஷேகம் நடந்ததுக்கு பிறகு இந்த மேடையில் இப்போ இவர் வீட்டில் வேலை செய்யக்கூடிய சூரி அப்படிங்கிற ஒரு தோட்டி, அந்த சூரிங்கிற தான் வீட்டில் வேலை செய்யக்கூடிய தோட்டியை மேடைக்கு அழைச்சு அந்த தோட்டிக்கு, சூரிங்கிற அந்த தோட்டிக்கு மாலை போட்டு மரியாதை செய்தவர் தான் TM கிருஷ்ணசுவாமி ஐயர். பொதுவாக அந்தணர்கள் மேலே என்ன ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க இப்போ அப்படின்னா, அவங்க தான் உயர்ந்தவங்கன்னு நினைப்பாங்க, மற்ற எல்லாரையும் தனக்கு கீழே நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்வை பல பேருக்கு இன்னைக்கு இருக்கு. ஆனால் இது மாதிரியான அந்தணர்கள் ஒருத்தரும் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. TM கிருஷ்ணசுவாமி ஐயருங்கிற ஒருத்தர் தன்னுடைய வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒருத்தருக்கு, ஒரு தோட்டிக்கு மேடைக்கு அழைச்சு மாலை போட்டு மரியாதை செஞ்சிருக்காரு அப்படின்னா, தன்னுடைய பக்தி நெறியின் மூலம், தன்னிடம் இருக்கக்கூடிய ஆன்மீக உணர்வின் மூலம் இந்த சமுதாயத்தில் மனித நேயத்தை மிகப்பெரிய அளவிலே மலரச் செய்ய வேண்டும் என்பதற்கு எத்தனையோ அந்தணர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள். அதில் ஒருத்தர் தான் TM கிருஷ்ணசுவாமி ஐயர். அவருடைய அருந்தொண்டெல்லாம் பார்த்தோம் நிறையா. ஒரு சின்ன ஒரே ஒரு நிகழ்வு அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. அவர் வந்து இளம் வயதில் இருக்கும்போது ஒரு தடவை அவங்க ஊரில் ஒரு திருப்பார்கடல்னு ஒரு குளம், அந்த குளத்தில் குளிக்கிறதுக்காக போகிறாரு. போகும்போது வழுக்கி கீழே விழுந்துடுறாரு அந்த குளத்தில். இவருடைய கழுத்து வரைக்கும் தண்ணி இருக்குது, அவரால் மீண்டு வரவே முடியாது அதுலேருந்து எந்திரிச்சு. அப்போ ஒரு ஒன்றும் பண்ணல, சிவ 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 அப்படின்னு சொல்லி சிவபெருமானுடைய நாமத்தை மட்டுமே சொன்னார். இவர் சொன்ன சிவபெருமானுடைய அந்த நாமம்
இவருடைய உயிரையே காப்பாற்றியது என்று வேற யாரும் சொல்லல, TM கிருஷ்ணசுவாமி ஐயர் அவர்களே ஒரு இடத்தில் பதிவு செய்திருக்கிறார் பின்னாளில். அந்த அளவிற்கு இளம் வயதிலிருந்தே பக்தி உணர்வும் ஆன்மீக உணர்வும் கொண்டு இந்த சமுதாயத்தையும் மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்நாளில் இறுதி மூச்சு வரை பாடுபட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மகான், மிகப்பெரிய ஒரு அருந்தொண்டு ஆற்றிய ஒரு அந்தணர் TM கிருஷ்ணசுவாமி ஐயர். இவரை வெள்ளை வேஷ்டி கட்டின சன்னியாசி அப்படின்னு ராஜாஜி போற்றுகிறார். பிறவி பிணி நீக்கும் மருத்துவன் அப்படின்னு ஆறுமுக நாவலர் இவருடைய புகழை பேசுகிறார். திருப்புகழ் ஜோதி அப்படின்னு சிவானந்தர் இவரை போற்றுகிறார். இப்படி மிகப்பெரிய அளவில் மரியாதைக்குரிய ஒருத்தர் அந்தனர் TM கிருஷ்ணசுவாமி ஐயர் அவர்களுடைய அருந்தொண்டை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மிகுந்த மகிழ்ச்சி. இதே மாதிரி பல தமிழகத்தைச் சேர்ந்த நம்ம அந்தணர்களுடைய அருந்தொண்டுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் காலை 7 மணிக்கு பேசு தமிழா பேசு சேனலை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த காணொலியை எல்லோரோடும் பகிர்ந்தும் கொள்ளுங்கள். நன்றி. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. கல்லால் ஒருவன் அடிக்க உடல் சிலிர்க்க, யாரு? சாக்கிய நாயனார் கல்லாலே அடிச்சார் சிவனை. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.